ஒரு எம்எல்ஏ ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவோட எம்எல்ஏ அப்போ காலங்காலமாகவே இவங்க ரவுடிசம் பண்ணுறாங்கன்றதை நமக்கு பல இடத்துல பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வீடியோ ஃபுட்டேஜே கிடச்சிருக்கு. இன்னைக்கு எங்கள் தலைவர் வந்து வன்மையாக அதை கண்டிச்சு என்ன சொல்லியிருக்காரு, ஏன் அவரை கைது செய்யவில்லை, இதான் முதல் கேள்வி. உனக்கு சட்டத்துக்கு சாட்சி வேணுன்ற, உனக்கு தெளிவான ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு, ஆடியோ கிடச்சிருச்சு, வீடியோ கிடச்சிருச்சு, எல்லாம் கிடைத்த பிறகும் நீங்கள் பழனியாண்டியை உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அதை தடுக்க போன நபரை வந்து இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பும் பொழுது அவரை வந்து கொலைவெறி தாக்குதல் செஞ்சுருக்கீங்க. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி பெருசானதுனால வந்து அவர் மீட்கப்பட்டார் உயிரோட கட்டி. பல நபர்கள் வந்து புதைக்கப்பட்டது போல இவர்களும் புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை குறித்து பேசின ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டாரா லாரி ஏற்றி, இதை குறித்து பேசின இன்னொரு இஸ்லாமியர் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு வெட்டி கொண்டாங்களா. சிறுபான்மையின் பாதுகாவலர், இஸ்லாமியரின் பாதுகாவலர்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இஸ்லாமியர் நாங்கள் வந்து எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு நீ குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குற ஆட்சியில் அது உதயநிதி கலந்துக்கிறதுங்கும் பொழுது இன்ன வரைக்கும் அதுக்கு வாய் திறக்கல யாரும். நீ என்னடானா வெக்கம் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரனை வச்சு நீ பேச வைக்கிற சிறுபான்மையின் பாதுகாவலர், சிறுபான்மையின் கடவுள்னு எனக்கு நல்லா வரும், நல்லா கேட்பேன் நான். அதில் நாசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாப்பு. ஆபாசமாக பேசுறதுக்குன்னே ஒருத்தனை வச்சு பேச வைக்கிறீங்க. அந்த ஃபார்முலா திமுக செஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு பல கட்சி பரதேசிங்க அதே மாதிரி பேசி சுற்றுறானுங்க. இப்போ சொல்றீங்களா? அவனே தான். அதுவும் அதை வந்து உதயநிதி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் கலந்துக்கும் போது சொன்னார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஒரு பேச்சாளர் நம்ம பார்க்க முடியாது, என்ன தலை சிறந்த பேச்சாளர், அண்ணனுக்கு நானே பெரிய ஃபேனுன்ட்டு அவர் ஒரு பக்கம், தயாநிதி மாறன் ஒரு பக்கம். அண்ணன் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் ஸ்டார் பேச்சாளர். அவர்கள் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கின்ற யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்குன்னு கத்திச்சாடா, நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இந்த முத்தாம் பிள்ளைங்களுக்கு அது கூட தெரியலையாடா, அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அடியும். என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால். ஒருத்தன் கூட அப்பா தாளுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தன் கூட கிடையாது. இவர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர், அவருக்கு நானே பயங்கரமான ரசிகன், யூடியூப்ல அவர் தான் கிங்கு. என்னடா இதெல்லாம்? நீங்கள் பிரேமலதாவெல்லாம் உருவ கேள்வி பண்ணி அந்த பேசினது உச்சபட்ச வன்மம். ஆம்பளை மூஞ்சி, எலி மூஞ்சி, அப்படி இப்படின்னு பிரேமலதா அவர்களை பேசினதாக இருக்கட்டும், தமிழிசையை பேசினதாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் குஷ்பு பேசினதாக இருக்கட்டும், இப்போ நடிகைகளை தொடர்ந்து த்ரிஷா அவர்களை பேசுறதா இருக்கட்டும், நீ சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, சுத்தமாக சம்மந்தம். எதுக்கு நீ ஆனால் உன்னை த்ரிஷா பின்னாடியே போய் நின்றுக்கிட்டு இருக்கிற? அவங்க வீடு கக்கூஸ் காலியாக இருக்கு, வந்து கழுவி விடுன்னு கூப்பிட்டாங்களான்னு நான் கேட்குறேன். இந்த பொறுக்கித்தனமாக பேசக்கூடிய நபர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறது யாரு தம்பி? யாரு? ஒரு ஆட்சியில் ஒரு நபர் கேட்டா நீ இளம்பெரியார் வெக்கம் இல்லாம இளம்பெரியாரா நீ? இல்ல அவங்க ஊக்குவிக்கிறாங்களா? ஊக்குவிக்காம எப்படி தம்பி பேசுவோம்? அவனே சொல்றாருல, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருன்ற வார்த்தையை அவன் பதிவு பண்றான்ல தம்பி பொதுவெளியில. ஒரு கட்சி நீங்கள் வந்து சமூக நீதி பாதுகாவலன்ற, பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்குறன்ற, இதெல்லாம் கனிமொழி காதுல கேட்கவே கேட்காதா? கனிமொழியோ தமிழிசை தங்கப்பாண்டியோ கீதா ஜீவனுக்கோ இதெல்லாம் காதுல விழுவே விழாதுல. ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தேவ். எம்எல்ஏ பழனியாண்டி, திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டரையும் கேமராமேனையும் அடிச்சிருக்க அந்த செய்தி வந்துச்சு. அதோட காணொலியும் இப்போ வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காரு. இந்த எம்எல்ஏ வந்து கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. உங்களுடைய பார்வை? கோப்பாட்சி நல்லா இருக்கு நீ சொன்னேன்ல, இப்போ சொல்லு பதில் என்ன? பதில் சொல்லுப்பா. நீ விடாம திமுக நல்லாட்சி பண்ணுது, மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கு, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்குன்னு சொன்னேல. ஒரு எம்எல்ஏ ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாப்புல திமுகவோட எம்எல்ஏ. அப்போ காலங்காலமாகவே இவங்க ரவுடிசம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பல இடத்துல பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு செய்தியாளரை, செய்தி சேகரிக்க சென்ற நபரை நீ அடித்து, இன்னும் சொல்ல போனீங்கன்னா கொலவெறி தாக்குதல் நடத்தி அவங்க அழுது கதர்ன உங்களுடைய அந்த ஆடியோலாம் நமக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி வீடியோ ஃபுட்டேஜே கிடச்சிருக்கு. இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து வன்மையாக அதை கண்டிச்சு என்ன சொல்லியிருக்காரு, ஏன் அவரை கைது செய்யவில்லை, இதான் முதல் கேள்வி. உனக்கு சட்டத்துக்கு சாட்சி வேணுன்ற, உனக்கு தெளிவான ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு, ஆடியோ கிடச்சிருச்சு, வீடியோ கிடச்சிருச்சு, எல்லாம் கிடைத்த பிறகும் நீங்கள் பழனியாண்டியை உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இது எந்த வகையில் நியாயம் தான் கேட்குறாரு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. நீங்கள்ல இதோ
ஊரே காரி துப்புது. ஒட்டுமொத்த பாதி பய வந்து பொறுக்கி பய மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிறான். அதை வந்து நீங்களே ஊக்குவிக்கிறீங்க. புரியுதுங்களா? யாரை சொல்லணும் உங்களுக்கு தெரியுதுல்ல? அவனை நீங்கள் வளர்த்து விடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவை ரவுடி மாதிரி வந்து பிஹேவ் பண்ணி அடிக்கிறது, கொலவெறி தாக்குதல் செய்கிறது, சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றக்கூடிய ஆட்சி. நான் பலமுறை சொன்னேன். இன்னைக்கு சமூக நீதியை மட்டும் கிடையாது, இது வந்து ஊடகத்துறைன்றது நான்காம் தூண். அதை வந்து நீங்கள் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை பண்ணுறீங்கனாக்கா, தொடர்ச்சியாக நீங்கள் வன்மத்தில் ஈடுபடுறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, ஊழல் பண்ணுறது, மக்களை பரிதவிக்க விடுறது. ஆனால் நாங்கள் கேட்டால் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்னு சொல்கிறது, செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போடுறதுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் தாந்தோணித்தனமாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்றதான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வந்து சொல்கிறாரு. எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மிக வன்மையான கண்டனத்தை பதிவு செய்தவர் மட்டும் இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி, முதல்ல நீ கைது செய்யணும், ரெண்டாவது அவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கணும். இதுதான் வந்து ஒரு முதலமைச்சராக, சரியான முதலமைச்சராக இருந்தால் செய்வார்கள். நீங்கள் சமூக நீதியை பின்பற்றுறேன், பெண்களின் காவலர்கள், இந்த நாட்டில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து யோக்கியஸ்தர்கள், எங்களை போல் வந்து எவனும் ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு மாறுதட்டி பேசுகிறீங்கள, மறுபடியும் நாங்கள் தான் வருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் மாறுதட்டுறீங்கள. இந்த மாதிரி ஒன்று ஊழல் செய்கிறவனை கூட வச்சுக்கிறது, இல்லை ரவுடிசம் பண்ணுற நபர்களை கூட வச்சுக்கிறது, அவர்களை எம்எல்ஏவாகவே நீங்கள் ஆக்குறது, எம்பி ஆக்குறதுன்னு சொல்லி இது போன்ற விஷயங்கள் செய்வது சரியான்னு மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கல்ல. இன்றைக்கி அதற்கான சான்று கிடச்சிருக்குல்ல. இது ஒரு பக்கம். நேற்று பாருங்கள், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சா போட்டத்தோட ஸ்கூலுக்குள்ள மாட்டிருக்கான். நீங்கள் வந்து கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிறீங்க, போதையே இல்லைன்னு சொல்கிறீங்க, குடிக்கிறவனை வேணால் கையை பிடிச்சி நிப்பாட்டிக்கன்னு சொல்கிறீங்க. குடிக்கிறவன் நாங்கள் போய் தடுத்தாலும் வெட்டுறானுங்க, கஞ்சா விற்கிறவனை தடுத்தா வெட்டுறானுங்க அப்படின்னு ஹெராயின் மெத்தெல்லாம் வந்து ஜாஃபர் சதிக்க கூட நீங்கள் வச்சுட்டு சுற்றினால. புரியுதா? அப்போது இவ்வளவு சிக்கலை ஏற்படுத்திட்டு ஏன் இன்னும் வந்து இந்த விஷயத்தில் வந்து மௌனம் காக்குறீங்க? இல்லைண்ணா, என் கேள்வி என்னன்னா, ஒரு எம்எல்ஏன்னு கூட விட்டுருங்க, ஒரு ஜனநாயகத்தின் 4ஆம் தூணுன்னு சொல்லப்படுற அந்த ஊடகவியலாளர் மேல ஒரு அடிக்கிறான், அது ஒரு கேமரான கையை வச்சு அப்படி அடிக்கிறாருன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வருது? எனக்கு அது புரியல. எங்கேருந்து வருது? அப்பா கொடுக்குற தைரியம் தான். ஏன்னா நம்ம மிஞ்ச யாருமே இல்லைன்ற அந்த மிதப்பா உங்கள் அப்பா கொடுக்குற தைரியம் தான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்பா சொல்லு, நொப்பா சொல்லுன்னு இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றவன் அவன் தனிப்பட்ட முறைக்காக போலப்பா. தமிழ்நாட்டுடைய வளம் இது வந்து, அந்த வளத்தை கொள்ளையடிக்கிறீங்க, நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுக்கிறீங்க, நீங்கள் முறைகேடாக சம்பாதிக்கிறீங்க, அளவுக்கு அதிகமாக திருடுறீங்கன்னு சொல்லி அதை தடுக்க போன நபரை வந்து இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பும் பொழுது அவரை வந்து கொலைவெறி தாக்குதல் செஞ்சுருக்கீங்க. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி பெருசானதுனால வந்து அவர் மீட்கப்பட்டார் உயிரோட. இல்லாட்டி பல நபர்கள் வந்து புதைக்கப்பட்டது போல இவர்களும் புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா இதை குறித்து பேசின ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டாரா லாரி ஏற்றி, இதை குறித்து பேசின இன்னொரு இஸ்லாமியர் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு வெட்டி கொண்டாங்களா. ஆனால் நீ வெக்கம் இல்லாமல் திமுககாரன்லேருந்து தலைவர்லேருந்து கீழே இருக்க வரைக்கும் சொல்கிற நாங்கள் தான் வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர்னு. பிஞ்சு போயிரு நான் சொல்லிவிட்டேன். எவனாவது வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர், இஸ்லாமியரின் பாதுகாவலர்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. என்ன தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை எவ்வளோ நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? ஏன்டா எவனாவது யாராவது ஒரு தம்பி, நம்ம எந்த மனிதனுக்கும் சக மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து குப்பை வண்டியில் கொண்டு வந்து உணவு கொடுக்க மாட்டான் தம்பி. இஸ்லாமியர் நாங்கள் வந்து எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு நீ குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குற ஆட்சியில் அது உதயநிதி கலந்துக்கிறதுன்னு பொழுது இன்ன வரைக்கும் அதுக்கு வாய் தரக்கல யாரும். நீ என்னடானா வெக்கம் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரனை வச்சு நீ பேச வைக்கிற சிறுபான்மையின் பாதுகாவலர், சிறுபான்மையின் கடவுள்னு. எனக்கு நல்லா வரும், நல்லா கேட்பேன் நான். அதில் நாசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. நீ பேரளவில் நாசர்னு வச்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமியன்னு வச்சுக்கிட்டு நீ இஸ்லாம் மார்க்கத்தையோ மதத்தையோ பின்பற்ற தவறி இருக்கிற நீ வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நீ நின்றுகிட்டு இருக்கிற. இந்த சமூகத்தில் நோன்பாடுகளுக்கு இஸ்லாம் மார்க்கம் எவ்வளோ கண்ணியம் கொடுக்குதுன்னு நீ பார்க்கணும். ஆனால் நீ உன் கட்சின்னு ஒரே ஒரு லேபிளுக்குள்ளே உட்காண்டதுனால நீ வந்து அதெல்லாம் சரிதான்ற மாதிரி பேசிட்டு அவரை வந்து கடவுள்னு சொல்கிறது, அவர் பாதுகாவலன்னு சொல்கிறது பொழுது நாளைக்கு நாசர் அவர்கள் மறுமையில் பதில் சொல்லி ஆகணும். இங்கே பதில் சொல்ல மறந்தாலும் சட்டத்தின்படி இஸ்லாமிய மார்க்கத்தின்படி பதில் சொல்லணும். இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்குது. திமுக வந்து நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம், அவரை வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கணும். மூணாவது விஷயம், இது வந்து திமுக காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு தம்பி. நீங்கள் எவனாவது ஐடி விங் வச்சு அவதூறு பரப்புறதுக்கு ஒரு வேலை செய்வாங்களா? எவனாவது வந்து கட்சிக்குள்ள ஆபாசமா பேசுறதுக்குன்னு எந்த கட்சியில ஆள் வைப்பாங்களா? கட்சி அந்த அரசு நல்லது செஞ்சிருந்தா அதை வந்து மக்கள்கிட்ட ஒரு பரப்புறதுக்கு ஒரு ஐடி விங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆபாசமா பேசுறதுக்குன்னே ஒருத்தனை வச்சு பேச வைக்கிறீங்க. அந்த ஃபார்முலா திமுக செஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு பல கட்சி பரதேசிங்க அதே மாதிரி பேசி சுத்துறானுங்க. இப்ப சொல்றீங்களா? அவனே தான் எஸ்கேவே தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு நான் கேட்குறேன், அதுவும் அதை வந்து உதயநிதி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் கலந்துக்கும் போது சொன்னார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஒரு பேச்சாளர் நம்ம பார்க்க முடியாது, என்ன தலை சிறந்த பேச்சாளர், அண்ணனுக்கு நானே பெரிய ஃபேனுன்ட்டு அவர் ஒரு பக்கம், தயாநிதி மாறன் ஒரு பக்கம். ஸோ வெற்றி கொண்டானுக்கு பிறகு
இவர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர், அவருக்கு நானே பயங்கரமான ரசிகன், யூடியூப்ல அவர் தான் கிங்கு. என்னடா இதெல்லாம்? இல்ல கீழே பெண்கள்லாம் என்ன யோசிப்பாங்க, அவங்க மனநிலை என்னன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா? இப்ப மகளிருக்கு ஒரு மாநாடு போட்டாங்களா தம்பி, வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின ஆபாச சொற்கள் எத்தனை, பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு கொச்சாக பேசியிருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்க நபரையும். ஒரு ஆள் பாக்கி கிடையாது தம்பி. நீங்கள் பிரேமலதாவெல்லாம் உருவ கேலி பண்ணி அந்த ஆள் பேசினது உச்சபட்ச வன்மம். ஆம்பளை மூஞ்சி, எலி மூஞ்சி, அப்படி இப்படின்னு பிரேமலதா அவர்களை பேசினதா இருக்கட்டும், தமிழிசையை பேசினதா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் குஷ்புவை பேசினதா இருக்கட்டும், இப்போ நடிகைகளை தொடர்ந்து த்ரிஷா அவர்களை பேசுறதா இருக்கட்டும், நீ சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, சுத்தமா சம்மந்தம். எதுக்கு நீ ஆனா உன்ன த்ரிஷா பின்னாடியே போய் நின்றுக்கிட்டு இருக்கிற? அவங்க வீடு கக்கூஸ் காலியா இருக்கு, வந்து கழுவி விடுன்னு கூப்பிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். இந்த பொறுக்கித்தனமா பேசக்கூடிய நபர்களுக்கு பக்கபலமா நிக்கிறது யாரு தம்பி? யாரு? ஒரு ஆட்சியில் ஒரு நபர் கேட்டா நீ இளம்பெரியார் வெக்கம் இல்லாம இளம்பெரியாரா நீ அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், நீ இளம்பெரியாரா நான் கேட்கிறேன். சமூக நீதி காவலரா நீங்க? இல்ல அவங்க ஊக்குவிக்கிறாங்களா? ஊக்குவிக்காம எப்படி தம்பி பேசுவான்? அவனே சொல்றாருல, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருன்ற வார்த்தையை அவன் பதிவு பண்றான்ல தம்பி பொதுவெளியில. உதயநிதி அவர்களாவே இருக்கட்டுமே, கீழே அவங்கள வந்து பின்பற்றக்கூடிய பல பெண்கள் இருக்காங்களே, இளம் பெண்கள் இருக்காங்களே, அவங்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன யோசிப்பாங்க? எஸ்கே மாதிரி ஆள நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்களேன்னா பயம் இல்லையா தம்பி? அவங்க தான் சொல்றாங்கல்ல தம்பி, இது என்ன மாதிரியான கூடாரம்ன்ற அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. வெறும் மக்களை வறுமைப்படுத்தி ஏழ்மைப்படுத்தி அது மூலமா வந்து இவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வந்து ரிச் கேர்ள்ஸை கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா, வெல்கம் கேர்ள்ஸ் கூப்பிட்டு வராங்க. அது போல தம்பி ஏஜென்சி மூலம் ஆட்களை கூப்பிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் கூடிய பெண்கள் எங்க விரும்பி போனாங்க? அவங்க வறுமையை பயன்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்களை புகழ்ற மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு கேவலம். இது வந்து உச்சபட்ச கேவலம். இது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு கட்சி நீங்க வந்து சமூக நீதி பாதுகாவலன்ற, பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்குறன்ற, இதெல்லாம் கனிமொழி காதுல கேட்கவே கேட்காதா? கேட்குறேன். கனிமொழியோ தமிழிசை தங்கப்பாண்டியோ கீதா ஜீவனுக்கு இதெல்லாம் காதுல விழுவே விழாதுல. இத்தனைக்கும் கனிமொழியும் கீதா ஜீவனும் கலந்துட்டு நிகழ்ச்சியில ஒருத்தன் போதையை போட்டு ஏற நம்ம லைட்டு மேல ஏங்க இறங்குங்க இந்த அம்மா. புரிஞ்சா உங்களுக்கு? வெக்கம், கேவலம். இப்படி ஒரு ஆட்சி வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே தம்பி, இப்படி ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சியும், ஒரு சொந்த கட்சியே ஒரு நபரை வந்து ஆபாசமாக, உச்சபட்ச ஆபாசமாக, கெட்ட வார்த்தை, பெண் உறுப்பு ஆண் உறுப்புன்னு எல்லா வார்த்தையும் அவன் பயன்படுத்தி ஒருத்தன் பொது மேடையிலேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து சினிமா பிரபலங்கள்லேருந்து நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா குறித்து பேசினா இருக்கட்டும், சோனியா காந்தியை குறித்துக்கு வந்து அவன் வந்து யாரை பற்றி வேணாலும் பேசுவான் தம்பி. இங்கே நீ பேசுன்னு சொல்லாமல் ஒரு தாள் பேச முடியுமா? ஏன்னா சட்டம் வந்து சின்னதாக ஒரு பதிவு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இவன் பொது மேடையில் உட்காந்து அவ்வளோ பேசுறதுக்கு முதல் காரணமாக யார் இருக்கா? நீங்கள் தான். திமுக திராவிட மாடல், எந்த கொம்பனும் குறைச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த திராவிட மாடல் ஆட்சியும் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் தான் உதயநிதி அவர்கள் தான் இருக்கிறார். நம்ம அவர் மேலே தான் வந்து ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பாலாஜின்றவர். காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்வாங்களா? இப்போ புகார் கொடுத்துருக்காங்கல்ல, கைது பண்ணிடுவாங்களா? சொல்லுங்க. அதான் மக்களும் கேட்குறாங்க. கைது பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் கைது பண்ணணும், இந்த எம்எல்ஏவும் கைது பண்ணணும், பழனியாண்டியும் கைது பண்ணணும். 2 பேரும் கைது பண்ணிருக்கியா தம்பி? இது வந்து ஜனநாயக படுகொலை. புரியுதுங்களா? இந்த பத்திரிகைகளை தாக்குனது. முதல்ல பத்திரிகைக்காரெல்லாம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? நிறைய பத்திரிகை அமைதியாக தான் இருக்காங்க தம்பி. 80% இது குறித்து யாரும் பேச மாட்டீங்க, செய்தி போட மாட்டீங்க, போராட மாட்டீங்க. எவ்வளவு மோசமானது இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். திருப்பூர்ல இப்படிதான் ஒருத்தனை வெட்டுறது திறத்துனாங்க. அந்த ஆடியோ நம்ம கேட்டோம், கதர்னதை நம்ம கேட்டோம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஊடகவியலாளர் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பொழுது, சக பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்கிறீங்க பொழுது, இது என்ன கொடுமை இதெல்லாம்? அந்த ஊடகவியலாளர் அந்த சேர்ந்த அந்த நிறுவனம் மட்டும்தான் செய்தி போட்டுக்கிட்டே இருக்கு தம்பி. அந்த நிறுவனம் மட்டும் போடுது. ஆனா இதுல கூடுதலாக வேதனையான விஷயம், அந்த நிறுவனம் எங்கள் தலைவரை குறித்து, எங்கள் தலைவருக்கு எதிராக நிறைய செய்தி போட்டுச்சு. ஆனா இந்த செய்தி கேட்ட உடனே முதல்ல குரல் கொடுத்தது தாவேக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க தலைவர் பேசிட்டாரா, அதை வரைச்சு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா, தொடர்ச்சியா எங்க வாரியர்ஸ் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த செய்தியாளர்களுக்கும் இந்த ஊடகத்திற்கும் பக்கபலமா நிக்கிறதே எங்க வாரியர்ஸும் டிவிக்கு தான். ஆனா இங்க சமூகத்துல என்ன நடந்தாலும் நம்ம தான் இன்னைக்கு மண்ணை மாமனை நம்மளை மிஞ்ச எவனும் இல்லைன்னு அந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, 2026 தவிடுபடியாகும். தளபதி அவர்கள் களத்துல இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து சேலத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இந்த தீய சக்தியை சொன்ன மாதிரி அடிச்சு விரட்டுறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும்.